வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் மாயம் பக்தி குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். முதல்ல எல்லாருக்குமே தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் 2026. இதுதான் ஆக்சுவல் நியூ இயர். நம்மளுடைய பழைய சிவிலைசேஷன் நீங்கள் எங்கே பார்த்தீங்கன்னாலும் நம்ம வந்து ஜனவரி 1 கொண்டாட மாட்டோம். இந்த மாதிரி அவங்கவுங்க நாட்டுக்கு ஊருக்கு கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி ஒரு நியூ இயர் இருக்கும். இதுதான் நம்மளுடைய ஆக்சுவல் நியூ இயர். ஸோ எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். உங்கள் ராசிக்கு பொறுத்தவரை ஒரு சின்ன தெளிவு ஒன்று கொடுத்துட்றேன். என்னென்னா, நம்ம வந்து பஞ்சாங்கம் படிப்போம், ஒவ்வொரு புத்தாண்டுக்கும் பஞ்சாங்கம். அதில் மெயினாக யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜானா குரு. இந்த வருஷத்துக்கு இது வந்து பராபவ வருஷம்னு சொல்லுவோம். இதில் வந்து ராஜா குரு, மந்திரி செவ்வாய், சேனாதிபதி சந்திரன். இது வந்து ஆற்காடு பஞ்சாங்கம் முறைப்படி, சரிங்களா? இதனால் இதில் நம்ம கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் நிறைய சேஞ்சஸ் வரப்போகுது. நம்மளுடைய உணவு தட்டுப்பாடுகள், பண பரிவர்த்தனை, போர்கள், இது சம்மந்தமாக நிறைய விஷயம் நடக்க போகுது. உலக லெவலில் நிறைய விஷயம் நடக்க போகுது. அதையும் சொல்ல போகிறேன் கொஞ்சம். மெயின் என்ன, உலகம் என்ன நடந்தால் என்ன, முதல்ல நம்ம வாழ்க்கை எப்படி போக போகுது. ஸோ அந்தந்த ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்னென்ன மெயினான விஷயங்கள், எதெல்லாம் முக்கியமான தகவல்கள், படிப்பு, வேலை, கல்யாணம், இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள்லாம் என்னென்ன, அதில் எதுலலாம் நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும், எதுலலாம் ஒன்றும் வீரியமாக இறங்கி செயல்படணும், இதுக்கு எந்தெந்த கடவுள் வழிபாடுகள் நல்லது, என்னென்ன பரிகாரங்கள், அதுவும் ஒரு ஜென்ரலாக உங்கள் எல்லாத்துக்குமே இதில் சொல்கிறேன். இதை கடைபிடிச்சிட்டு வர இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு ஒரு சிறப்பான புத்தாண்டாக அமையும். ரிஷப ராசி, ரிஷப லக்னம் எப்படி இருக்குது? நம்மளுக்கு 7 சனி, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. ஓகேவா? நிறைய பேர் எனக்கு ரிஷபம் சொன்னாங்க, சார் எல்லோரும் நல்லா இருக்குன்றாங்க, ஆனால் நான் கொஞ்சம் கஷ்டப்படுறேன் சார் அப்படின்ட்டு. என்ன விஷயம்னா, உங்களுக்கு வந்து சனி பகவான் வந்து 3ஆம் பார்வையாக பார்த்துட்ருக்கார். ஓகேவா? அதனால் எல்லா விஷயமும் தடங்களாகும், ஆனால் ஜெயிச்சிருவீங்க. ஜெயிக்கவே மாட்டோன்னா தான் பிரச்சனை. ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, தடங்கள் வரும். ஜஸ்ட்டு முட்டி மோதி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹார்ட் ஒர்க் போட்டு முட்டி மோதுங்க, ஜெயிச்சிடலாம். இதிலலாம் அப்படி நடக்கும் சார்? எல்லாத்துலேயுமே நடக்குங்க. எல்லாத்துலேயுமே தடங்கள் வரும், எல்லாத்துலேயும் ஜெயிக்கவும் செய்வீங்க. ஏன்னா உங்களுடைய 3ஆம் வீடு தான் முயற்சி ஸ்தானம். அதுவும் இப்போ குரு பகவான் உங்கள் 3ஆம் வீடு கடகத்துக்கு தான் போகிறாரு. அப்போது வந்து சரியான பாசிட்டிவ் உங்களுக்கு வந்து தொடுற விஷயங்கள்லாம் நடக்குங்க. மெயினாக நீங்கள் வந்து பிஸ்னஸ் யாருன்னா பண்ணுறீங்கன்னா, பிஸ்னஸ் நல்லா வளர்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இன்னொன்று கல்யாணம். நிறைய பேர் கல்யாணத்துக்கு ட்ரை பண்ணுவீங்க. கல்யாணத்துக்கு சூப்பராக இருக்குது டைம். ரிஷபம் வந்து சுக்கிரன் வீடு. ரொம்ப அழகாக இருப்பாங்க, அழகாக பேசுவாங்க. நீங்கள் ஒருத்தரை பார்க்குறீங்க, பல்வரிசை அழகாக இருக்கும், சிரிச்சாக அந்த கன்னத்தில் என்ன சொல்கிறது, அந்த ஸ்டார்ஸ் தெரியும்னு சொல்லுவாங்க. இந்த வெக்கப்படும் போது ரிஷபத்துக்கு வந்து எப்போவுமே தெரியும். சரியா? இவங்கெல்லாம் ரிஷபம். இவங்க வந்து லவ்வும் இவங்களும் பண்ணுவாங்க. இவங்களாம் பார்த்தா நிறைய பேர் அட்ராக்ட் ஆகிடுவாங்க. அதுவும் ரிஷபத்தில் ரோகிணின்னா கேட்கவே தேவையில்லை. இந்த முகத்தை வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு இந்த லவ்வை வந்து கல்யாணமாக மாற்ற போகிறீங்கனாலும் டைம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ இந்த கல்யாணத்துக்கெலாம் பணம் ஒரு சைடுனா, நம்மளுக்கு உழைக்கிறதுக்கு ஆள் வேணும். அந்த உழைக்கிற மக்களும் உங்களுக்கு வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஜென்ரலாக கையில் காசு இருக்குங்க. ஆக்சுவலாக கையில் நல்லாவே காசு இருக்குங்க. நீங்கள் வந்து கல்யாணத்துக்கு எவ்வளோ செலவாகும், இல்லைனா பிஸ்னஸ் பண்ணணும் அதுக்கு முதலீட்டுக்கு எவ்வளோ செலவாகும், இதெல்லாம் பதட்டப்பட வேணாம். எப்படி உங்கள் கைக்கு காசு வந்துடும். இப்போவே இருக்கும், சேவிங்ஸ் கொஞ்சம் இருக்கும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு காசும் கைக்கு வரும். சரிங்களா? முக்கியமாக உங்களுடைய இளைய சகோதரர்கள், உங்களுக்கு வந்து உங்களை விட வயசில் கம்மியாக இருக்கிறவங்க சகோதரர்கிட்ட போய்ட்டு நீங்கள் ஹெல்ப் கேளுங்க. முக்கியமாக உங்களுக்கு வந்து ஆண்கள்கிட்ட இருந்து நிறைய ஹெல்ப் வரும். அப்பா, வயசில் பெரியவங்களாக இருந்தாலும் அப்பா, சித்தப்பா, இல்லை தம்பி, தங்கச்சிங்க, ஒன்று இளைய சகோதரர்களாக இருக்கணும், இல்லை ஆண்களாக இருக்கணும். சரிங்களா? பெரியவங்களாக போயிட்டிங்கன்னா ஆண்களாக போங்க. இவங்ககிட்டேருந்து உங்களுக்கு ஹெல்ப் வர்றதுக்கு வந்து நிறையவே உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, இதில் சார் நான் வந்து ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாயாரோடைய உடல்நிலையெல்லாம் ஜாகிரதையாக பார்த்துக்கோங்க. அம்மாக்கெல்லாம் லைட்டாக உடம்பு முடியல அப்படின்ட்டாங்கன்னா டக்குன்னு என்ன நடக்குதுன்றது அம்மாவுக்கு செக் பண்ணிக்கோங்க. இது ஒன்று. இன்னொன்று, நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் ரொம்ப ஜாகிரதையாக பண்ணுங்க. ஏன்னா ரிஷபம் சுக்கிரன்றதுனால ஸ்டாக் மார்க்கெட் ரொம்ப பிடிக்கும். நம்மளது வந்து சூதாட்டம் இல்லை, தமிழ்நாட்டில் சூதாட்டம் இல்லை. ஆனால் நிறைய பேர் இந்த கோயம்புத்தூர் சைடில் இருக்கவங்களாம் நிறைய பேர் போய்ட்டு இந்த கேரளாவில் போய் லாட்ரி வாங்கிட்டு வரது இதெல்லாம் இருக்கும். இது அதிகமாக யாருன்னா சுக்கிரன் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் ரிஷபக்காரங்களுக்கு ரொம்ப இதில் இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டோ சூதாட்டமோ, இல்லை ஒரு லக்கு வருதான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிரிப்டோலெல்லாம் போடுவோம். இதெல்லாம் வந்து பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஹவுஸ் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை. நமக்கு எது ஒர்க் ஆகாதுன்னு தெரிஞ்சாலே நம்ம ஜெயிச்சிடலாம்.
இது ஒன்று. இன்னொன்று, புதுசாக வண்டி வாங்குறது, காரோ பைக்கோ இல்லை லேண்டோ, இது எல்லாமே தேவைப்பட்டால் மட்டும் வாங்குங்க. அனாவசியமாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும்னு போடாதீங்க. அது வந்து சில சிக்கல்கள் கொண்டு வரும். இது ஒன்று. அடுத்து உங்களுக்கு வந்து உடல்நிலையை வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. சரிங்களா? உடல்நிலை ஜாக்கிரதை. அதை விட மெயின் வந்து மனநிலை. சனி பகவான் 3ஆம் பார்வையாக பார்க்குறதுனால உங்களுக்கு வந்து மனசில் வந்து ஏகப்பட்ட குழப்பங்க வரும். ஓகேங்களா? நீங்கள் இது வந்து பெண் ராசி, நிலம் ராசி, பொறுமை ஜாஸ்தியாக இருக்கும். ரிஷபக்காரங்க வந்து அவ்வளோ சீக்கிரம் சண்டைக்கு போக மாட்டாங்க. அதான் அது காளமாடு மாதிரி, அவ்வளோ சீக்கிரம் சண்டைக்கு போகாது. ஆனால் வாடி வாசலில் இறக்கி விட்டுட்டியோ பிச்சு உதறிட்டோம். அந்த மாதிரி தான் ரிஷப ராசிக்காரங்க மக்கள். நீங்கள் வந்து எவ்வளோ பொறுமையாக இருக்கீங்களோ அவ்வளோ நல்லது. முடிஞ்ச அளவுக்கு மெடிடேஷன், யோகா இதெல்லாம் பண்ணி வர ரொம்ப நல்லது. உணவு முறைகளில் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த கருப்பு உளுந்து கஞ்சி மாதிரி செஞ்சு கொடுங்க. இது வந்து ராகு பகவான், சனி பகவான் தாக்கத்தெல்லாம் ரொம்ப குறைக்கும். உங்களுக்கு வந்து ரொம்ப கோல்டு உடம்பு இல்லைன்னா எண்ணெய் தேய்ச்சி தாராளமாக வாரத்துக்கு ஒரு தடவையோ இல்லை 2 வாரத்துக்கு ஒரு தடவையோ எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இதெல்லாம் செய்ய உங்களுக்கு இந்த சனி பகவானுடைய தாக்கம் வந்து ரொம்ப கம்மியாகும். சரிங்களா? இன்னொன்று, நீங்கள் வந்து பிஸ்னஸ் நல்லா உயரும்னு சொல்லிட்டேன். கண்டிப்பாக உயரும். ப்ராஃபிட்டில் மட்டும் ஜாக்கிரதையாக இருங்க. சரிங்களா? குடுக்கல் வாங்கல், இந்த அட்வான்ஸ் முன்னாடியே வாங்கி வச்சு இதெல்லாம் ப்ராஃபிட் கரெக்டாக பண்ண பிஸ்னஸ் வந்து ஒன்றும் மென்மேலும் வளரும். இதெல்லாம் சூப்பராக நடக்கிறதுக்கு நான் வந்து ஒரு தெய்வத்தை நான் வந்து பிடிச்சிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இது பண்ணலாம். லக்ஷ்மி தாயாரை வழிபடலாம். ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் லக்ஷ்மி தாயாரோடு சேர்த்து வழிபட இந்த தமிழ் புத்தாண்டு வந்து உங்களுக்கு ஒரு சிறப்பான புத்தாண்டு அமையும். இப்போ இந்த தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டு பராபவ வருஷத்துக்கு எப்படி இருக்குன்றதை நம்ம சொல்லியிருக்கோங்க. சரிங்களா? அசல் 12 கோடி தமிழர்கள், ஒரு ராசிக்கும் ஒரு கோடி பேர், இவங்க எல்லாருக்குமே பொதுவான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கேன். எப்படி வாழ்க்கை இருக்கும், பணம் எப்படி இருக்கும், வேலை, பிஸ்னஸ், உங்கள் திருமணம் பற்றி, உங்களோட ஹெல்த் விஷயங்கள் பற்றி, ஃப்ரெண்ட்ஸ் யார் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவா, யார்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும், இதெல்லாம் பொதுவாக சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வந்து ஒன்றும் அக்யூரேட்டாக எனக்கு தெரியணும் சார். ஏன்னா நிறைய பேர் நான் லாஸ்ட் கமெண்ட்டெல்லாம் பார்த்தேன். இப்போ ரிஷபத்தில் மாந்தி இருந்தால் என்ன பயன், இதெல்லாம் கேட்டீங்க. இதெல்லாம் ஒவ்வொரு ஜாதகம் பொறுத்து நிறைய மாறுங்க. சரிங்களா? நீங்கள் வந்து உங்கள் ஜாதகத்தை கொடுத்து ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் தெளிவாக இதில் வந்து நம்ம சொல்லலாம். இன்னொன்று, இப்போ அடுத்தடுத்து நம்மளுடைய இன்டர்வியூஸ் பலன்களில் வந்து நான் கொஞ்சம் சயின்டிஃபிக்காக எடுத்துகிட்டு போகிறேன். சரியா? கோவில்கள் சாமிகளை தாண்டி இது கூடவே விதைகள், தானியங்கள், அதாவது உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பே ஆலயம், இதுதான் நம்ம சித்தர்கள் சொன்னது. நம்ம கோவில் கலசத்திலே தானியங்கள் வைக்கிறோம். அப்போ அந்த தானியங்களை நம்ம உடம்புல வச்சுக்கிட்டால் எப்படி நம்ம உடம்பையே கோவிலாக மாற்றுது. அது தானியங்கள் வச்ச பயிற்சிகள், கலர்ஸ், அரோமான்னு சொல்லணும். எதுக்கு ஆண்டவனுக்கு பூ போடுறோம், எதுக்கு வாசனையாக இருக்கிற பூவாக போடுறோம்? காகித பூவையும் போடலாம்ல, ஏன் மல்லிகை பூவாக போடுறோம்? ஏன் அந்த வாசனை எதுக்கு? துர்கைக்கு எதுக்கு நம்ம வந்து அரளிப்பூ போடுறோம்? இந்த மாதிரி இதெல்லாம் அரோமா தெரப்பியில் வரும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சயின்டிஃபிக்காகவும் ஸ்பிரிச்சுவலாகவும் கலந்து நிறைய பரிகாரங்கள் நம்ம சொல்ல போகிறோம். இதெல்லாம் கேட்டு ப்ராக்டிஸ் பண்ணி ரிசல்ட் எடுத்து கமெண்ட்டில் போடுங்க. உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் வேணும்னா என்னை தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னால் என்ன முடியுமோ அதை நம்ம கன்சல்டேஷன் உங்களுக்கு கொடுக்கலாம். இந்த தமிழ் புத்தாண்டு உங்கள் எல்லாருக்கும் சிறப்பாக அமையறதுக்கு எல்லாம் வல்ல அண்ணாமலையாரையும் உண்ணாமலை தாயும் வேண்டிக்கிட்டு உங்களிடம் வாழ்த்து பெறுவது உங்கள் டாக்டர் டிவைன் தினேஷ். வாழ்க வளத்துடன்.